கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாட்ஜிபின்றது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். உங்களுக்கு அதை பற்றி தெரியும் நினைக்கிறேன். தெரியலனா சொல்கிறேன். நம்ம என்ன கேட்டாலும் அது நமக்கு கொடுக்கும். இது வந்து ஒரு தங்க சுரங்கம் மாதிரி. இப்போ பாருங்கள், அது எப்படி ஓப்பன் பண்ணுறதுனா, க்ரோமில் போய்ட்டு சாட்ஜிபிட்டின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்லேயே அதான் வரும். உள்ளே போய்ட்டு சைன்இன் பண்ணோம், நான் லாகின் பண்ணோம். ஃபஸ்ட்டில் சைன்அப் பண்ணாலும் லாகின் பண்ணாலும் எப்படி கேட்டாலும் அது கண்டினியூ வித் கூகுள்னு கேட்கும். கண்டினியூ வித் கூகுள் கேட்டிங்கன்னா உங்கள் இமெயில் ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கலாம். பயப்படாதீங்க, இமெயில் ஐடி லாகின் பண்ணுங்கள். மெசேஜில் எதுவும் வராது. லாகின் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இமெயில் ஐடி கேட்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. உள்ளே போனதுக்கப்புறம் உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க. இமெயில் அட்ரஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உள்ளே போயிடும். ஓகேவா? எல்லாத்துக்கும் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு வாங்க. இது வந்து என்ன கேட்டிங்கன்னா, ஒரு பெஸ்ட்டு சாஃப்ட்வேர் இன் 2023 கேட்டிங்கன்னா அதை நான் ChatGPT தான் சொல்லுவேன். ஏன்னா இது ஒரு ஆப் வச்சே நம்ம எல்லா வேலையும் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் பிளாக் கண்டென்ட்காக சும்மா ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். கிரியேட் பிளாக் அபவுட் ஃபிலிம் மேக்கிங் இன் தமிழ்னு கொடுக்குறேன். அது பாருங்கள், தமிழ் ஃபில்ம் மேக்கிங்கை பற்றின ஒரு கண்டென்ட்டை எனக்கு பிளாக்காக ஒரு 1000 words க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். பாருங்கள், அது பாட்டுக்கு அடிச்சிட்டே இருக்குது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ChatGPT வந்து இருக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் கூகுள்லேருந்து கலெக்ட் பண்ணி இப்போது ஒரு 1000 கண்டென்ட் அது கூகுள்லேருந்து எடுத்துக்கிட்டு அதுலேருந்து கலெக்ட் பண்ணி அதுலேருந்து அதுவாக ஒரு கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஏதோ ஒரு கண்டென்ட் ஏற்கனவே இருக்கிறத கொடுக்காது, புதுசாக அதுவே ஒரு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், நம்மள மாதிரி பல பேர் இதை ட்ரை பண்ணிகிட்டு இருப்பான். அவனுக்கு ஒரு வேளை இதே கண்டென்ட் வரலாம், வராமையும் போகலாம். அவனும் இதை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ காப்பிரைட்ஸ் யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வராது. கொஞ்சம் பொறுமையாக லேட்டாக போடுறவங்களுக்கு வேறு யாராவது நமக்கு இதே மாதிரி முன்னாடி போட்டிருந்தாங்கன்னா காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டென்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்காக எனக்கு ஒரு ஸ்டோரி வேணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்டோரி க்ரியேட் பண்ண சொல்கிறேன். பாருங்கள் அது என்ன பண்ணுதுன்ட்டு. க்ரியேட் மீ a சிம்பிள் ஷார்ட் ஃபிலிம் ஸ்டோரி அபவுட் காலேஜ் லைஃப்னு கொடுக்குறேன். பாருங்கள், அது எனக்கு ஒரு கம்ப்ளீட் ஸ்டோரியை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஆக்டோ முதற்கொண்டு ஆக்ட் 1 ஆக்ட் 2 அந்த மாதிரி அதுவே ரெடி பண்ணி கொடுக்கும். இதை வச்சு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம். இதுக்கும் சேம் அதே மாதிரி தான். நம்மள மாதிரி பல பேர் இது மாதிரி ஸ்டோரி கேட்டிருப்பான், அதுவும் சொல்லியிருக்கோம். இதே ஸ்டோரியை சொல்லியிருக்கான், இல்லை வேறு ஸ்டோரி கூட சொல்லியிருக்கலாம். ஸோ யார் ஃபஸ்ட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வராது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு வேளை ஷார்ட் ஃபிலிம் இதை வச்சு எடுக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா, இதே மாதிரி வேறு யாரோ ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்க. சர்ச் பண்ணி பார்த்துட்டு இல்லைனா நீங்கள் அழகாக இதை வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம். அந்த ஷார்ட் ஃபிலிம் நல்லா வந்துச்சுன்னா கண்டிப்பாக நமக்கு நல்லது தானே. பாருங்கள், டைட்டில் கொடுத்துருச்சு, லைப்ரரின்னு சொல்லிட்டு டைட்டில் கொடுத்துருக்கு. சினாப்சிஸும் கொடுத்துருச்சு. சினாப்சிஸில் என்ன இருக்குன்னா, அந்த ஸ்டோரியை பற்றின ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது கம்ப்ளீட் ஸ்டோரி, ஆக்டர் யார் யார் என்ன பண்ணுறாங்க, என்ன ஸ்டோரி எல்லாமே அதுவே ரெடி பண்ணி கொடுக்கும். பாருங்கள், எனக்கு கொஞ்சம் டவர் ப்ராப்ளம், அதனால் ஸ்டக் ஆகிட்டுருக்கு. ஒரு வேளை இது ஸ்டக் ஆச்சுன்னா அப்படி ஒரு 2 seconds 5 seconds தான் ஆகும், அதுக்கு மேலே ரன் ஆயிரும். அப்படியும் ஆகலான்னு கீழே போயிட்டு திரும்பி கண்டினியூ டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா திரும்பி ஸ்டோரி கண்டினியூ ஆகும். இல்லைனா நீங்கள் என்ன கண்டென்ட்டு பாதிலே ஸ்டாப் ஆச்சோ அதுலேருந்து கூட கண்டென்ட் திரும்பி ஸ்டார்ட் ஆகும். ஃப்ரெஷ்ஷாக நம்ம திரும்பி ஃபஸ்ட்லேருந்து லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், ஆக்ட் 1 கொடுத்துருச்சு. இது ஸ்டோரி என்னன்ட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டோரி என்ன ஸ்டோரினா, சாரான்ற ஒரு பையன் ஸ்கூல் லைஃப்பையும் அவனோட சோஷியல் லைஃப்பையும் பேலன்ஸ் எல்லாமே சுற்றிட்டு இருக்கான். அவனுக்கு படிக்கவும் வரல, ஃப்ரெண்ட்ஸும் அவ்வளோவா கிடையாது. அவனுக்கு இன்னொரு ஃப்ரெண்டு கிடைக்கிறான். அந்த ஃப்ரெண்டு தான் அவனை படிக்கவும் வைக்கிறான். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து என்ஜாய் பண்ணுவோம், அவனுக்கு லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு கற்றுத்தரான். அவன் அந்த ஃப்ரெண்டு கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி மாறிடுச்சு. அந்த ஃப்ரெண்டு பேர் வந்து டேவிடும் சாராவும் மீட் பண்ணதுக்கப்புறம் அவன் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆச்சு, சாரா எப்படி வந்து அவன் லைஃப்பை பேலன்ஸ் பண்ணுறான், எப்படி அவன் லைஃப்பில் ஜாலியாக ஆனான்றது தான் இந்த ஸ்டோரி. அதை தான் இந்த ChatGPT ஒரு ஸ்டோரியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. இதை வச்சு நம்ம ஒரு ஷார்ட் ஃபிலிமே எடுக்கலாம். பார்த்தீங்களா, ஆக்ட் 1 ஆக்ட் 2 எல்லாமே கொடுத்துருச்சு. இந்த ஆக்ட் யார் பண்ணணும், அந்த ஆக்ட் யார் பண்ணணும், எந்தெந்த ஸ்டோரியில் என்னென்ன பேசலாம் அப்படின்ற கொண்டு இது ஃபுல்லாகவே ஃபுல் கண்டென்ட்டும் கொடுத்துரும். பாருங்கள், கிளைமேக்ஸ் கொண்டு கொடுத்துருச்சு. கிளைமேக்ஸில் பாருங்கள், அவன் ஃப்ரெண்டு கூட சேர்ந்ததுக்கப்புறம் அவன் கூட அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவனை மாதிரி இவனும் ஒர்க் லைஃப் இல்லை காலேஜ் லைஃப் பேலன்ஸ் பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் அவன் லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக இருந்த ஒரு பையன் டெவெட்ற பையன் கூட சேர்ந்து எக்ஸ்ட்ரோவர்ட் ஆகி அவன் சோஷியல் லைஃப்பையும் அவனோட காலேஜ் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ணி எப்படி அவன் ஸ்டடீஸையும் இம்ப்ரூவ் பண்ணான்றது தான் இந்த ஸ்டோரியே.
இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்டோரி வேணும்னா நீங்கள் அதை கேட்டாலும் ChatGPT கொடுக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இதை வச்சு ஒரு வெப்சைட்டே க்ரியேட் பண்ணலாம். ஈவன் நான் கூட ஒரு ஓன் வெப்சைட் இதை வச்சு க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே கைஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் போடுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.